அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி தானே நான் நிறைய வச்சேன் இந்த வீட்டுக்காகன்னு சொல்லிட்டு கேள்வி வரும்போது, அதெல்லாம் உன்னை பெற்று வளர்த்ததுக்கான கூலி, எங்களால் எதுவுமே தர முடியாது, என்ன மயிர் பிடிங்கிறீங்களோ 2 பேரும் பிடுங்கிக்கோங்க போங்கன்ட்டு அந்த வீட்டில் இருந்து எங்களை அடித்து விரட்டாத குறையா பேசி அனுப்புகிறாங்க. எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு குடிச்சிட்டு கேட்டெல்லாம் தட்டி தட்டி ஒன்று நான் உயிரோடு இருக்கணும், இல்லைனா நீங்கள் உயிரோடு இருக்கணும், 2த்துல ஏதாவது ஒன்று நடக்கணும்னு சொல்லிட்டு சிலிண்டரெல்லாம் திறந்து விட்டு எடுத்து அந்த மிட் நைட்டுக்கு ஒரு குடி ஒரு அழகான ஒரு குடும்பத்தை எவ்வளவு சிக்கல் உள்ளாக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்றதுலேருந்து புரியுது. என் அம்மாவையும் என் கணவரையுமே வச்சு தகாத வார்த்தைகளில் பேசி, என் ஹஸ்பண்டையும் தங்கச்சியும் வச்சு தகாத வார்த்தைகளில் பேசி, அது ஒரு மாதிரி அந்த ப்ரெக்னன்சி ஃபேஸில் 7th மந்த்லேயே எனக்கு டெலிவரி பெயினே ட்ரிகர் ஆகிடுச்சு. எப்படி கொடுக்குறீங்களோ கொடுங்கன்னு நாங்கள் கேட்க போனாக்கா அப்போ தான் எங்கள் அப்பா சொல்கிறாரு 10 பைசா கொடுக்க முடியாது. நான் அந்த கடனை வீடை விற்று அந்த கடனை கட்டிட்டு என்னோட சிஸ்டருக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத எடுத்துகிட்டு நானும் என் ஒய்ஃபும் போயிடுவோம், உனக்கு 10 பைசாவும் கிடையாதுன்னு சொல்லும் போது தான் எனக்கு இவங்க வீடை விற்க போகிறாங்கன்ற விஷயமே எனக்கு தெரிய வருது. அப்பா அம்மா கிட்ட கொடுத்த காசு திருப்பி வரும் வராது அப்படிங்கிறத தாண்டி அது வரவே வராது அப்படின்னா பவித்ரா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ஓகேவா எடுத்துப்பீங்களா, சரி பரவாயில்ல சம்பாரிச்சுக்கலாம் அடுத்து அப்படின்னு?